வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். மறுபடியும் இந்த வாரம் நம்ம கௌதம் ப்ரோ வந்து நிறைய கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஜாக் ஸ்பேரோ. எஸ், இன்னொரு இருக்காரா ப்ரோ, பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன்? அவர் வேற படம் நடிக்க போயிட்டாரு அந்த பிரான்சைஸ்ல இருந்து. ஜானி டெப் இல்ல, ஏன்னா அந்த பிரான்சைஸ் அவரை அசிங்கப்படுத்திட்டாங்க, அவரை நம்பாம. ஓகே, எல்லா பிரான்ச்சைஸுமே எல்லாரையுமே அசிங்கம் தான் படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படிதான் வந்து நிறைய பேர் வந்து அவங்களோட ஆக்சுவல் அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ரொஃபஷன் விட்டு வெளில போயிருப்பாங்க. அது கொஞ்சம் தலைவலி தான். சரி, இப்போ இங்க வந்து இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, இமானுவல் ப்ரோ யூஸ் பண்ற வாட்ச் என்னன்னு, அந்த நார்மல் ஜி ஷாக் வாட்ச் இருக்கும்ல, ஆமா, அந்த மாதிரி வாட்ச் தான் யூஸ் பண்றாரு. ஸ்மார்ட் வாட்ச் நினைச்சு கேட்டிருப்பாங்க போல. அடுத்த வீடியோல அவர் வரும்போது அது வேணா என்னன்னு சொல்றேன். ஆனா ஹைலைட் என்னன்னா, இங்க இவர் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது T-Rex2. ஓகே, இவர் கையில இருக்கிறது T-Rex2. ஆனா நார்மலா ஒரு அனலாக் வாட்ச் வச்சிருக்காரு. அத கையில கட்டிட்டு வாட்ச் தான் கேட்டாங்க. ஓ, இது வந்து T-Rex2 Amazfit T-Rex2. அப்பப்போ வாட்ச் எல்லாம் கூட மாத்துவாரு. ஆனா T-Rex2 தான் பர்மனண்டா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நார்மல் வாட்சஸ் இருக்குல்ல ப்ரோ, ஹைபிரிட் மாதிரி டிஜிட்டலும் இருக்கும், அனலாக இருக்குமே. அதுல அந்த ஜி ஷாக் இந்த மாதிரி வாட்சஸ் எல்லாம் கூட ட்ரை பண்ணிட்டு அவர் நிறைய டிஸ்கவர் பண்றாருங்க. இப்ப கிரஷர் ஈவோ2 வாங்கியிருக்காரு. ஆமா, ஏஎன்சி வாங்கியிருக்காரு. கலப்பறம் அப்படின்னு ஒரே ஜாலியா இருக்கு அப்படின்னு விதவிதமா ட்ரை பண்றாரு. அடுத்து விஸ்வா அப்படிங்கிற நண்பர் வந்து, அண்ணா ஐ திங்க் S24 and S25 series don't have any ambient light sensor. In S24 Plus it is asking to use camera for adaptive color tone. அதுலயுமா அடாப்டிவ் கலர் டோன் கேக்குது கேமரா? எனக்குமே கேட்டுச்சு. ஆனா சென்சார் இருக்கு ப்ரோ, பட் ஆனா அடாப்டிவ் கலர் டோனுக்கு அவன் கேட்கறான். எதுக்காக கேமராவை கேட்கறான்னு தெரியல. நான் அதை ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கிறேன் ப்ரோ. இது இல்லாட்டி இப்போ புது ஃபீச்சரா அடாப்டிவ் கலர் டோனு அது போட்டிங்கன்னா இல்லையா? அப்படி எதுவும் சொல்லலையேங்க. மேபி முன்னாடி ஒரு வாட்டி ஆன் பண்ணதுனால கேட்கலையா? அப்படிலாம் இல்லையே ப்ரோ. ஒவ்வொரு வாட்டியுமே கேமரா இது கேட்குமான்னு தெரியல. பட் ஆனா எனக்கு எதுவும் கேட்ட மாதிரி எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. நான் S25 எட்ஜ் பார்த்தேன். ஆனா அவங்க ஸ்பெக் ஷீட்ல இருக்கு ப்ரோ, சென்சார்ஸ் எல்லாமே இருக்கு. பட் ஆனா எதுக்கு கேமரா எனக்கு ஒரு வாட்டி கேட்டுச்சு ப்ரோ. மேபி நான் பீட்டால இருக்கனால அந்த நோட்டிபிகேஷன் வரல போல. இது பீட்டால தான் ஓடிட்டு இருக்குது. 1.8 பீட்டால இருக்குது. ஆனா நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது பார்த்தேன். ஃபோன் செட்டப் பண்ணும்போது அடாப்டிவ் கலர் டோன் ஆன் பண்ணேன். இட் வில் யூஸ் ஃப்ரண்ட் கேமரான்னு வந்து அதனால ஆஃப் பண்ணி விட்டேன். நான் அதனால ஆஃப்ல வச்சிருக்கேன் அது. நான் இல்ல, இப்போ இட் வில் யூஸ் ஃப்ரண்ட் கேமரானா இமேஜின் பண்ணி பாருங்களேன். இப்போ ஃப்ரண்ட் கேமரா கண்டினியூஸா ஆன்ல இருந்ததுன்னா எந்த அளவுக்கு பேட்டரி ட்ரெயின் ஆக பாசிபிலிட்டி கிரியேட் ஆகும். கரெக்ட் தான். ஆனா எதுக்கு அந்த கேமரா கேக்குறான்னு தெரியல. ஆனா அவன் மென்ஷன் பண்ணிடுறான், கேமரா யூஸ் பண்ணுவோம் ஃப்ரண்ட் கேமரா பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அதனால ஆஃப் பண்ணிட்டேன் நான் அதை. ஏன்னா ஃபோன் செட்டப் பண்ணும்போது எனக்கு ஞாபகம் வந்துச்சு, இந்த அடாப்டிவ் கலர் டோன் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த ஃபோன்ல, சாம்சங்ல. I surfed in the internet and it says both the series have the sensor, but in the GSM Arena spec sheet it is not mentioned. S24 Plus has the sensor. Why is it asking for the camera permission to use it? Please verify and let me know. நான் ஆக்சுவலா S25 எட்ஜ் சும்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்படி ஆன் பண்ணி பாக்குறேன். ஓகே, கேமரா யூஸ் பண்ணுவேன்னு உடனே நான் அதிரிட்டேன். 1,10,000 ரூபாய் கொடுத்து போன் வாங்குறேன், உனக்கு அடாப்டிவ் டோனுக்கு வந்து கேமரா யூஸ் பண்ணுவியா? அடாப்டிவ் டோனுக்கு கேக்குது ப்ரோ, அதுதான் சொல்றேன் நான். ஓகே, அவனுக்கு கேமரா வச்சு அதை பண்றானுங்க. பட் ஆனா சென்சார்ஸ் இருக்கு. பட் கேமரா வச்சு அந்த இன்னும் கிளாரிட்டிக்காக கேமரா கேக்குறானுங்க நினைக்கிறேன். பெர்மிஷன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா, ஏன்னா அல்ட்ராலே கேட்டுச்சுங்க. அவனுக்கு அல்காரிதம் இருக்குது. ஒய் சாம்சங் flagship S24 and S25 series are asking for camera, front camera ன்னு போடுவோம். அதுல கன்ஃபியூஸ் ஆயிடும். front camera permission when to use adaptive tone. Try to use adaptive tone under display settings. இதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். யாராவது ஒருத்தர் இதை பத்தி வெப்சைட்ல அட்ரஸ் பண்ணிருப்பாங்க. மேபி இந்த சாம் மொபைல் மாதிரியான வெப்சைட்லாம் வந்து எப்ப பாரு இருக்குத்தனமா இதை பத்தி தான் அதிகமா பேசுவாங்க. On the S25, S24 series, user are often prompted to grant front camera permission when enabling adaptive color tone under display settings. Here is why. Ambient light sensing via front camera. Samsung has shifted to use the front-facing camera as a light sensor for adaptive tone. This feature automatically adjusts the screen white balance and tone based on ambient lighting. Require camera access so that the system can analyze real-time lighting conditions. அதுதான் சொன்னேன். கரெக்ட்டுங்க. சென்சாரோட கேமரா பெட்டரா அவுட்புட் எடுக்கும். அதுக்கு தான் அவங்க பண்றானுங்க. இல்லன்னா ஆஃப் பண்ணி வச்சுக்காங்க ப்ரோ. அது தேவையே இல்ல எனக்கு. என்னன்னா இது வந்து நான் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன் ப்ரோ. ஆக்சுவலா அடாப்டிவ் டோன் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த ரூம்ல வார்ம் டோன் லைட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கலர் டோன் மாத்துது. ஓகே, எனக்கு கேமரா யூஸ் பண்ணும்போது கேமரா அல்காரிதம்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, கேமரா அல்காரிதம்லயே நமக்கு ஒயிட் பேலன்சிங்னு ஒன்று வரும். ஸோ அந்த கேமரால ஒயிட் பேலன்சிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்ததுமே நம்ம டே டைம்ல போட்டோ எடுக்கும்போது ஒரு வார்ம் டோனோடையும், நைட் டைம்ல எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வார்ம் டு கூல் டோன் மாதிரியான போட்டோஸ் வந்து நேச்சுரலா எடுக்க ட்ரை பண்ணுவோம். ஓகே, சோ அந்த மாதிரி தான் ஒரு வேலை வந்து அவுட் பார்க்கிறது கரெக்ட்டா இருக்குன்றீங்களா? ஓகே, இல்ல எனக்கு அதான் இவன் சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. ப்ளூடூத், மைக்ரோஃபோன், நியர்பை டிவைஸ் பர்மிஷன், ஃபுல்லி சப்போர்ட்ஸ் வீடியோ ரெக்கார்டிங். இதெல்லாம் நம்ம கேட்டது அது வரைக்கும். ஆமா, சோ ஸ்கிரீன் ஒயிட் பேலன்ஸ்க்கு வந்து டோன் பேஸ்ட் ஆம்பியன்ட் லைட்டிங்காக இது கேக்குதாங்க. ஆமா அப்படின்னு சொல்லி ரெடிட்லயும் சாம்சங் கம்யூனிட்டி பேஜஸ்லயுமே நிறைய பேர் இதை வச்சு போட்டிருக்காங்களாம்.
ஸோ ரியல் டைம் லைட் கண்டிஷன் தெரியணும்னா எனக்கு புரியல. இது வந்து ரியல் டைம் லைட் கண்டிஷன் அப்போ ஆப்பிள்லாம் சொல்றது இல்லையா? அவனும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரூ டோன் ஒன்று கொடுத்து ட்ரூ டோன் வச்சிருக்கான். ஆமா, என்னங்க பேச்சு இதெல்லாம்? இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. யாருமே ஃப்ரண்ட் கேமராவை வந்து டெடிகேட்டடா யூஸ் பண்ணது இல்ல. ஆமா, இது கொஞ்சம் கேனத்தனமா தான் இருக்கு. பாப்போம் என்னன்னு. இது வந்து கண்டிப்பா அவங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும். பட் இப்போதைக்கு ஹார்ட்வேர் இல்லைன்னா வேற வழி இல்லை. ஆமா, இல்ல ஹார்ட்வேர் இருக்கு. பட் ஆனா இந்த ஃபீச்சருக்காக அவன் கேமரா தான் கேட்கறான். அதுதான் கோளாறு. இனிமேலாம் அந்த மாதிரிலாம் ஏதாவது பேசி தெரிஞ்சேன்னு வச்சுக்கேன். அப்படிதான் இருக்குது எனக்கு. பாருங்களேன், சாட்ஜிபிடி கிட்ட இதை பத்தி கேட்டா அது வந்து கதையா வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்துட்டு வருது. எங்க எடுத்துட்டு வருது? ரெடிட்லயும் ஆமா, சாம்சங் கம்யூனிட்டி ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தா எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. தான் முடிஞ்சு. என்னது இது? இங்கிலீஷ் பேஸ்டினா இவர் ஒய்ஃப் பிக்சல், சின்ன வீடு தான் நோக்கியா போல. ரங்கராய சிவபரணியா? சூப்பர் கமெண்ட்டுங்க. சூப்பர் கமெண்டா. கீழே கமெண்ட் இன்னும் அதுக்கு வேற ரிப்ளை வேற போட்டிருக்கீங்க. ரிப்ளை வேற பண்ணிருக்காங்க. அவருக்கு ஆல் குட் கேமரா போனும் ஒரு வீடு தான். எஸ்பெஷலி மேக்கோகிராஃபர்ஸ்னா சின்ராச கையிலே பிடிக்க முடியாதா? இல்ல ஆனா எப்படி என்னன்னு தோணுது. தரமான கமெண்ட் ப்ரோ. பண்ணா இருக்கு. ஒய்ஃப் பிக்சலு, சின்ன வீடு நோக்கியா. ஆனா இப்ப நோக்கியா நிஜமா எப்படி தெரியுமா இருக்கு? பாலிடிஞ்ச வீடா இருக்கு. ஆமா, அது பக்கமே ஒதுங்க முடியாது போல. பழைய நோக்கியா போன்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. நோக்கியா லைசன்சிங் வேற விக்கிறாங்களாமே. ஜாலி தான். இனிமேல் டப்பா போனா நோக்கியான்னு பேர் போட்டு வரும்போது என்ஜாய் பண்ணுங்க. நோக்கியான்ற டிசைன்ல கோனிகான் எல்லாம் போன் வந்துச்சுங்க. ஆமா, மனசு வலிக்குது. இப்ப மோனிகான்னு வரும் போல. ஆமா, ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி. சரி, அடுத்து மேட் ஃப்ரோ அப்படின்றவர் வந்து அண்ணா பிக்சல் 9a தான் வச்சிருக்கேன். ஜூலை 10th பர்ச்சேஸ் பண்ணேன். 9a மேக்ரோ சூப்பர், பட் கலர் சட்டிலா இருக்கு. ஆனால் கிளாரிட்டி ஓகே. மெயினாக போர்ட்ரேட் ஷாட் ஜூம் பண்ணால் ரொம்ப மோசமாக இமேஜ் ஆயில் பெயிண்டிங் மாதிரி போயிடுது. கம்பேரிட்டிவ்லி ஐஃபோன் 13 கூட டெஸ்ட் பண்ணேன். டீட்டெயில்ஸ் மிஸ் அவுட் ஆகுது. ஓவராலாக ஓகே, பட் கொஞ்சம் தள்ளி ஒரு 2 meters தள்ளி இருந்தால் டீட்டெயில்ஸ் மிஸ் அவுட் ஆகி போர்ட்ரேட்டில் எட்ஜில் ஆயில் பெயிண்டிங் மாதிரி பண்ணிடுது. 4K 60 fps சூப்பர், பட் சேம் ஆஸ் டீட்டெயில்ஸ் இஸ் மிஸ்ஸிங் அவுட் லிட்டில் பிட், நாட் டூ மச். ரொம்ப மோசமா இல்லை, ஆனால் டீட்டெயில் மிஸ் ஆகுது. இதில் இது வந்து ஒரு ஃபேக்ட் ப்ரோ. நான் 9 Pro யூஸ் பண்ணேன். 9 Pro யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஃபோட்டோஸ் அதிகமாக எடுக்கும்போது நான் இப்போ உங்களை போர்ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா, நார்மலாக இப்போ நம்மளோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குல்ல, அந்த மாதிரியான போர்ட்ரேட்ஸ் நான் ட்ரை பண்ணாதான் ப்ரோ நல்ல ரிசல்ட் வருது. இதுவே ஃபுல் பாடி போர்ட்ரேட் எடுக்கணும் ட்ரை பண்ணணும்னா அப்போ என்ன அர்த்தம்? உங்களை ஃப்ரேம்குள்ள கொண்டு வரணும், பின்னாடி தள்ளி போகணும். அப்படி போனாலே விளங்க மாட்டேங்குது. இப்போ டீடைல்ஸ் இல்லை, அந்த எட்ஜ் டிடெக்ஷன் கொஞ்சம் மோசமாயிடுது. அது வந்து நிஜமா உண்மைதான். ஒர்க் பண்ணணும். ஆமா, இதுல இந்த புது டென்சார்ல ஏதாவது உருப்படியா பண்றானுங்கன்னு பாப்போம். எனக்கு வந்து புது டென்சார்லாம் விடுங்க ப்ரோ. பழைய போன்ல பழைய பிக்சல் 3 கஸ்டம் போட்டாலும் சரி, 3-4 நல்லா தானே இருந்துச்சு. அதான் சொல்றேன், ஸ்னாப்டிராகன் ASP நல்லா இருந்துச்சு. அதுல எல்லாம் எட்ஜ் டிடெக்ஷன் டீசன்ட். ஸ்னாப்டிராகன் ASP எப்பயுமே ஒரு எட்ஜ் தாங்க. டென்சார்க்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அது போட்டோகிராஃபின்னு வந்தாலே அந்த எட்ஜ் வந்து டிமென்சிட்டியா இருந்தாலுமே சரி, ஸ்னாப்டிராகனுக்கு ஒரு எட்ஜ் வந்துருதுங்க. என்னமோ பண்றான் அவன். ஸ்பெக்ட்ரா ESP மாஸ். ஓகே, சோ அது நீங்க சொன்னது வந்து வேலிடான ஒரு பாயிண்ட் ப்ரோ. உண்மையை சொன்னா நானும் டெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா அவர் ஹாப்பியா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. போன் அவருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி. 9A தானே? அதான் போட்டிருக்காரு. நான் ஹாப்பி தான். இப்போ 9A எனக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, நான் மேக்ரோ எடுத்தேன் ப்ரோ. நார்மல் அல்ட்ரா வைட் அண்ட் ரெகுலர் போட்டோஸ் எடுக்கிறேன் ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி மியூட்டடா தான் இருக்கும். அது எப்பயுமே நம்ம கொஞ்சம் எடிட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸ்னாப் சீட்ல தான் எடிட் பண்ற மாதிரி இருக்குது. நான் அந்த ஸ்னாப் சீட்லயே சொல்லிட்டேனே, ஆக்ஷன் 2.8ன்னு ஒன்னு இருக்கு. அதை யூஸ் பண்ணா 9A போட்டோ விவோ போட்டோ மாதிரி. ஆமா, வேற லெவல்ல இருக்குதுங்க. ஸோ அந்த மாதிரி தான் ப்ரோ பேத்திட்டு இருக்கேன். சரியா, நோக்கியால எடுக்கும்போது எனக்கு வந்து எப்பயுமே வாஷ் அவுட் கலர்ஸ் தான் வரும். பிக்சல் வந்து எப்பயுமே மியூட்டட் தாங்க. அது அவங்க கலர். அது இந்த பிக்சல் 5 வரைக்கும் நல்லா இருந்தது ப்ரோ. கொஞ்சம் அப்பயும் ரொம்ப சேச்சுரேட்டட் இல்ல, ஓரளவுக்கு சேச்சுரேட்டட் ஆகும். ஹை கான்ட்ராஸ்ட் இமேஜஸ் வரும். பிக்சல்னாலே ஹை கான்ட்ராஸ்ட், சூப்பரான போர்ட்ரேட்ஸ் தான் சொல்லுவோம். இப்போதான் இந்த 10R என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கலர்ஸ் பூஸ்டடா இல்லாம, அதுலயும் 9 Pro சீரிஸ் இருக்குல்ல ப்ரோ, 9 Pro XL, அது பெட்டர் சென்சார்ஸ் வேற இல்ல. அது மட்டும் இல்லாம அதுல செட்டிங்ஸ் உள்ள போனா சோஷியல் மீடியாவா இல்லாட்டி வந்து மக்களுக்கு ஏத்த மாதிரி விவிட் கலர்ஸ் கொடுக்கணுமான ஒரு டாகல் இருக்கும். ஓகே, அதை எனேபிள் பண்ணா விவிட் எல்லாம் ஆகாது. அப்பதான் அது நார்மல் கலருக்கு வரும். நார்மல் கலர், நார்மல் தான் விவிட். நார்மல் இஸ் தி நியூ நார்மல். அடினா சத்திய சோதனை. ஓகே, அடுத்து வந்து வைஷ்ணவ் அப்படிங்கிற நண்பர் வந்து பிக்சல்ல அந்த AW ஆட்டோ ஒயிட் பேலன்சிங் சொல்றாரோ, AW மோட் ஆன் பண்ணியிருந்தா கலர்ஸ் மியூட் ஆகுது ப்ரோ, ஆட்டோ ஒயிட் பேலன்ஸ் ஆஃப் பண்ணிட்டா கலர் பூஸ்ட் ஆகுது ப்ரோ. இதை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா நான் பாக்குறேன் ப்ரோ. எல்லாம் இருக்குது, 9A இருக்குது, 9 Pro இருக்கு. பட்டாயம் 9 Pro எல்லாம் கொடுத்துட்டேன் ப்ரோ. போயிடுச்சா? ஆமா, 9 Pro வந்து லைவுக்கு நல்லா இருக்கும்ன்றனால உருவிட்டு விட்டாங்க. கரெக்ட். ஆமா, நாங்க லைவ் பண்றதுக்கு வந்து இதுல டிஃபால்ட்டா வெப்கேம் ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ப்ரோ பிக்சல் டிவைஸ். ஆமா, அதனால பெட்டரா ஒர்க் ஆகுது. ஓகே 9A இருக்கு, அத பார்த்துட்டோம். விக்கி இன்ஃபோ அப்படிங்கிறவர் வந்து, ஹாய் ப்ரோ, போக்கோ F4 5G மொபைல் 3 வருஷமா யூஸ் பண்றேன் ப்ரோ. அனிமேஷன் 100% ஒர்க்கிங்,
இப்போ வரைக்கும், இன்க்ளூடிங் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ். பேட்டரி கேம் ப்ளே பண்ணா 2 டைம்ஸ் சார்ஜ் பண்ணணும். நார்மல் யூஸ் கேஸ்க்கு ஒன் டைம் சார்ஜ் பண்ணா போதும். கேமரா குட் ப்ரோ, கேமிங்க்கும் குட் ப்ரோ. லைட் வார்ம் டிபெண்டிங் ஆன் கிளைமேட். நியூ மொபைல் போல தான் இருக்கு. இன்னை வரைக்கும் நியூ மொபைல் போல தான் இருக்கு. எனக்கு பர்சனலி போக்கோ குட். பட் மார்க்கெட்ல போக்கோக்கு குட் நேம் இல்ல. ஆமா, ஏன்னா அந்த X3க்கு அப்புறம் எல்லாருமே அந்த மதர் போர்டை வச்சு தான் அதை அடிக்கிறாங்களே. வேற எதை வச்சு அடிக்க முடியல அந்த போனை. பட் ஆனா அவன் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். X3யோட அந்த பிரச்சனை போயிருச்சு முக்காவாசி. இல்ல நம்ம F5 சீரிஸ் F6 நல்லா தான் இருக்கு ப்ரோ. நம்ம மக்கள் கிட்ட எனக்கு ஒரு சில வருத்தங்கள் இருக்கு ப்ரோ. இப்போ சப்போஸ் வந்து ஒரு சில பிராண்ட் வந்து நிஜமா மொக்கையாவும் மாறலாம். அதுக்காக வந்து போக்கோ சூப்பர் பிராண்டு அப்படிதான் நீங்க எல்லாம் பேச சொல்ல வரல. இப்போ போக்கோ விட்டு யாராவது வெளில போயிட்டாங்கன்னு வைங்களேன், உடனே போக்கோ பிராண்டை பழிய போகுதுன்ற மாதிரியான ஒரு மனநிலை போகக்கூடாது. இப்போ நான் யூடியூப் விட்டு வெளில போயிடுறேன்னு வைங்களா, உடனே யூடியூப் பழிய போகுதுன்னு சொல்லுவீங்களா? இல்லாட்டி என்ன விடுங்க, இப்போ பியூடிஃபை தான் இருக்கல பெரிய கிரியேட்டர், சோலோ கிரியேட்டருங்கிறீங்க. இப்போ பியூடிஃபை நாளைக்கே யூடியூப் நான் குவிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாருன்னா அப்போ யூடியூப் அழிஞ்சிருச்சுன்னு முடிவு பண்ணுவீங்களா? சொல்றேன் இல்ல, இந்த மாதிரி தான் சில சமயங்கள்ல நம்மளால வந்து ப்ராப்ளம் புரிஞ்சிக்க முடியாது. நரேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன க்ரௌட் செட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க இன்டர்நெட்ல. அவங்களுக்கு ஏதாவது டாஸ்க் கொடுத்துருப்பாங்க, அசைன்மெண்ட்டுக்கு ஏதாவது அவங்க வேலை பார்ப்பாங்க. ஏன்னா நான் நிறைய பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அது எப்படி கரெக்டா வந்து ஒரு கம்பெனியோட ஆனிவர்சரி அன்னைக்கு ஒண்ணுலங்க உங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் பர்த்டே இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? மச்சான் நல்லாடுறா, நல்ல வாழ்க்கையில மென்மேலும் வளரணும்டா நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் இருக்கானே வைங்க, அவனுக்கும் பர்த்டேனா என்ன பண்ணுவீங்க? அந்த நாயை பிடிக்காது, அப்போ எதுக்கு விஷ் பண்ணிக்கிட்டு நீங்க அவனை அவாய்ட் பண்ண, அமைதியா இருந்துரும். அதை விட்டு அவன்கிட்ட போயிட்டு இவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, இவன் அவளை என்ன பண்ணான் தெரியுமா, இவன் கையை பிடிச்சி இழுத்தான், அங்க வந்து கடன் வச்சான், இதெல்லாம் நீங்க அவன் பர்த்டேன்னு தெரிஞ்சுட்டு போய் பேசுவீங்களா? எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. இந்த மாதிரியான ஒரு சில அஜெண்டா வந்து ட்விட்டர்ல ஓடிட்டு. ஆமா ஆமா, கொஞ்சம் சீப்பா எல்லாரும் அது ஒரு டைப்பா இருந்தது ப்ரோ. இப்ப பாத்தீங்கன்னு வைங்களேன், இப்போ ரீசென்ட் ட்ரெண்ட் என்னன்னு சொல்றேன், இதுவும் ஜோக்கா தான் இருக்கு. K20 Pro, once upon a time a legend, still after 6 years, good old memories. எனக்கு எப்படி இருந்ததுன்னா எனக்கு புரியல. இது வந்து எப்படின்னா சொல்லுவாங்க எக்ஸாம்பிளுக்கு வந்த போது அதை கண்டுக்கவே இல்ல. 27,000 ரூபாய் கொடுத்து ஏன் வாங்குவோம் அப்படின்ட்டு பாலிடிக்ஸ்ல சொல்றதா இருந்தாலும் ப்ரோ, காமராஜர் இருக்கும்போது யாரும் கண்டுக்கல. ஆமா, இன்னைக்கு என்ன சொல்றாங்க எல்லாரும் அவர் மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி தான் எனக்கு இப்ப தெரியுது. திடீர்னு பார்த்தா அது வரும்போது எல்லாரும் போட்டு பொலபலன்னு பழந்தாங்க. இப்ப என்ன கேட்டீங்கன்னாலும் நான் என்ன சொன்னேன்னா, எப்பா நீங்க கொஞ்சம் புரிஞ்சு வாங்கிக்கோங்க, அன்னைக்கு நீங்க போன வீடியோ வேணாலும் எடுத்து பாத்துக்கோங்க. இத்தனைக்கும் அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த 3.5mm ஜாக்குக்காகவே கோல்டு பிளேட்டட் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆமா ப்ரோ, உள்ள வந்து நாங்க 3.5, ஏன்னா அது சைனாக்காகவே பண்ண டிவைஸுங்க, அது இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒண்ணு தானே கே சீரிஸ் எல்லாம். அதுக்கப்புறம் இனிமே கொண்டு வரக்கூடாதுன்ற முடிவுக்கு அவங்க போவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு புவர் இதுவா இருந்ததுனால அந்த இனோவேஷன் வேஸ்டா போயிருச்சு. நல்லா இனோவேட் பண்ணியிருந்தானுங்க அந்த டைம்ல. பாப்அப் கேமரா அது இதுன்னு வச்சு பின்னாடி பார்க்கவே அழகா இருக்கும் அந்த போனு. இப்பயே நிறைய பேர் வச்சிருக்காங்க அந்த போனு, ஏன்னா அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க அந்த போனு. நிர்மல் டிவின்னு ஒருத்தர் இருக்காரு, நம்ம கிருஷ்ண விஜய் யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்கிட்ட இருக்காங்க. நிர்மல் டிவின்னு ஒருத்தர் இருக்காரு ப்ரோ, அவர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாரு இந்த மாதிரி வந்து நான் இது கண்ணாடி போட்டிருப்பாரு அவர் தானே. அவர் வந்து கேரளா அங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் எதுக்கு போட்டாருன்னா, ஏன்னா அவரும் ரொம்ப வருஷமா இதெல்லாம் யூஸ் பண்றாரு. அது கீழே கமெண்ட்ல நிறைய பேர் வந்து போட்டிருந்தாங்க, ப்ரோ ஐ எம் கமெண்டிங் ஃப்ரம் K20 Proனே ஒரு பையன் போட்டாங்க. K20 Proவையும் OnePlus 7 Proவையும் கம்பேர் பண்ணலாமான்னு நீங்க கேட்டீங்கன்னா சத்தியமா பண்ணக்கூடாது. ஏன்னா 7 Proல வந்து பாத்தீங்கன்னா 3.5mm ஜாக் இல்ல, அதனால அது வேஸ்ட்னு சொல்ல வரல. 7 Pro தான் பிரீமியமா இருக்கும், அது 100% உண்மை. ஹாப்டிக் ஃபீட்பேக்ல இருந்து எல்லாமே 7 Pro 70 Proல தான் இருக்கும். கரெக்ட், சரியா? நம்ம அதெல்லாம் டினை பண்ணல. பட் மார்க்கெட்ல என்ன ஆயிடுச்சுன்னா, அண்டர் 30K இருந்தனால பிளஸ் கடைசி காலத்துல எல்லாம் 20K கிட்ட வித்தனால உங்களுக்கு K20 Pro வந்து இன்னைக்கும் 855 மாதிரியான ஒரு SoCயோட ஒரு நல்ல டிவைஸா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கஸ்டமர் ஆன்லைன் நல்ல ஸ்டேபிளா இருந்துங்க. அது எப்படின்னா ரெட்மி சைடுல F1 மாதிரி, போக்கோ F1 மாதிரி ஒரு சூப்பரா ஒரு போன். உண்மைதான், அவனுக்கு விட்டதுல அது ஒரு லெஜெண்டரி போன் மாதிரி ஆயிடுச்சு. சில சமயங்கள்ல சில விஷயங்கள் அப்படிதாங்க இருக்கும். அதை வந்து அப்படியே கடந்து நிறைய பேர் போயிடுவோம். கரெக்ட். இன்னொன்னு என்னன்னா, ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் ஏதாவது ஒரு சில போன்ஸை பத்தி பேசும்போது உங்களுக்கு எக்ஸைட்டடா இருக்கு. ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் இப்ப ஏதாவது நோக்கியா போன் பத்தி பேசினாலும் நீங்களா ஹாப்பியா இருக்கீங்க. ஆமா, அன்னைக்கு 20 வருஷம் முன்னாடி வரும்போது அதை பத்தியும் நெகட்டிவா வந்து போஸ்ட் போடுறதுக்கு ஆள் இருந்து கண்டிப்பா கண்டிப்பா. பிளாக்ல பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா N900 அப்படிங்கிறது வந்து ஒரு 3.5 inch 800x480 ரெசல்யூஷன்ல ஒரு லினக்ஸ் பேஸ்டு ஹேண்ட்ஹெல்டு டேப்லெட். அதாவது டேப்லெட்னே சொல்றாங்க. டேப்லெட் தான், டேப்லெட்லாம் லேட்டர் டேர்ம் ப்ரோ. ஜோக் என்னன்னா, N900ஓட பேர் என்னன்னா இன்டர்நெட் டேப்லெட். ஓ ஓகே, சரியா? 3.5 inch இன்டர்நெட் டேப்லெட் ரெசிஸ்ட் டு டச்சோட இருந்தது, ஹார்ட்வேர் கீபோர்டோட. அன்னைக்கு டேட்டுக்கு ஐபோன் ஃபேமஸ். அப்போ டச் மட்டும் தான் இருக்கு, கேண்டி பார் தான் போனு அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் இருக்கும்போது அப்போ நோக்கியாவை எவ்வளவு பேர் கலாச்சிருப்பாங்க? கண்டிப்பா என்ன கலாச்சிருப்பாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, 2025லயும் என்னால வந்து N900ல டெலிகிராமோ வாட்ஸ்அப்போ அதுக்குன்னு லினக்ஸ்ல வந்து ஒர்க் பண்ணி ரீரூட் பண்ணி இப்போ ஆப் போட்டு யூஸ் பண்ணலாம்.
லினக்ஸ் ஓப்பன் சோர்ஸ் பட்டாய சரியா? அப்போ இப்போ என்ன ஆகுது, இன்னைக்கு என்னடா கடந்த ஒரு 10 வருஷமாவே நான் சொல்றேன், இன்னைக்கு இல்ல 2015க்கு அப்புறமே தலைமை ஃபேமஸ். அவன்கிட்ட WebOS பேஸ்டு கேம்ஸ்லாம் ரன் பண்ணலாம். நீட் ஃபார் ஸ்பீட் அண்டர் கவர் நானே அதெல்லாம் ட்ரை பண்ணி விளையாண்டுட்டு தான் இருந்த ஆள் தான். மல்டி பூட்லாம் பண்ணுவேன். இதெல்லாம் நான் எதுல பண்ணிருக்கேன், என்ன ஆண்ட்ராய்ட்ல பண்ணிருக்கேன். பட் ஐபோன்ல நான் அதெல்லாம் பண்ணிருக்கேன் கிடையாது. இருக்கிற iOS ஜெயில் பிரேக் பண்ணி தான் விளையாண்டுக்கலாம். பட் இன்னைக்கு டேட்டுக்கு ஜெயில் பிரேக்குக்கும் அர்த்தமே இல்லாம போச்சு. இப்ப இருக்கிற போன்ஸ் எல்லாம் யார் அப்படி நோன்றீங்க? ஆமா. அப்ப பாருங்களேன் எவ்வளவு காலங்கள் மாறி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. சரி விடுங்க, மொத்தம் போக்கோ திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகட்டும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வாழ்த்தலாம். நல்லபடியா போன் பண்ணாங்கன்னா எல்லாருமே அவங்கள வந்து வாங்கதான் போறாங்க. ஏன்னா அது அந்த பட்ஜெட்ல அவனுங்க வந்து கொஞ்சம் வேல்யூ ஃபார் மணியா பண்றானுங்க. ஆப்டிமைசேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ண நல்லா. F7 நல்லா தாங்க இருந்துச்சு. பட் அவனுங்க அந்த பேட்டரிக்கு ஒர்க் பண்ணணுங்க. சீரியஸா. நிஷாந்த் அப்படிங்கிற நண்பர் வந்து ஐ எம் யூசிங் Realme GT6 bro. My experience so far has been quite good. The screen on time is about 6 to 7 hours depending on whether it is in 5G or Wi-Fi. I got 6 hours on 5G, but the network performance is solid. The display is excellent, bright, smooth and vibrant. The camera is good, though portrait mode only works on 1x or 2x zoom, which is a bit limited. நீங்க இப்படி வருத்தப்படுறீங்களா? 50,000 ரூபாய்க்கு OnePlus 13s இருக்குல்ல, அதுல போர்ட்ரேட்ல 1x கிடையாது 2x கிடையாது. கொடுக்கறதே 2x மட்டும் தான். அதோட போட்டோ எடுத்துட்டு கிளம்பு அப்படின்னுவான். சார்ஜிங் இஸ் சூப்பர். இட் டேக்ஸ் just 30 minutes to fully charge. இல்ல நானும் எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன் ப்ரோ. தெரியாம சொல்ல கேமிங் ஃபோன். அது கேமிங் ஃபோன், யாரும் கேமராலாம் எதிர்பார்த்து அந்த உட்காந்துறாதீங்க. ஆமா. In terms of audio, all major Bluetooth codecs are supported except aptX lossless. The speaker are okay, not amazing but acceptable for everyday use. Overall, it is a very good phone for normal user. I am still using Realme UI 5 and have not updated the software yet. விவரமா இருக்காரு. ஆமா. பண்ணியிருந்தாலும் 4 மணி நேரம் போயிருக்கும் ஸ்க்ரீன் ஆன் டைம். கரெக்ட் தான். ஐ எம் யூசிங் இங்கே வருங்க. எஸ் ப்ரோ அப்டேட் பண்ணல. ஐ எம் யூசிங் Realme GT60. ஐ எம் கெட்டிங் 10+ hours SOT. இவரும் அப்டேட் பண்ணல. ஒரு அட்ரஸ் போய் வெட்டிடுறேன். அதான் இவங்கெல்லாம் விட்டு வைக்கக்கூடாது. இவங்கெல்லாம் என்ன வெறுப்பேற்றுறாங்க. நான் இங்கே மாங்குன்னு உட்காந்து 7500 mAh இருக்கிற ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறேன். 6500 mAh கொண்டு போய் இத்தினூண்டு ஃபோனில் கொடுத்துருக்கானுங்க. என்னால் வந்து 6 மணி நேரம் SOT கூட வர வைக்க முடியல. அது எப்படியா நீங்கள் வர வைப்பீங்க? அட்ரஸ் கொடுங்க, அவங்களெல்லாம் நான் நேரில் டீல் பண்ணேன். ஆமாம். அதெல்லாம் அப்படிதான் இருக்கு நிஜமா. இது இந்த 9300 தண்ட கருமம், அதனால தான் அப்படி இருக்கு. எனக்கு அதுக்கு பதில் இதை யூஸ் பண்ணிட்டு போலான்னு தோணுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் ஆசையா Android 13 போட்டு வச்சிருக்கேன். ஆமா, இதுவே போதும் எனக்கு வந்து. நிஜமா சொடல வேலை விட்டே போறான்டா அந்த மாதிரி நானும் கிளம்பிடலாமான்னு பாக்குறேன் ப்ரோ. சீரியஸா சில சமயம் நானும் பரத்தும் யோசிப்போம். இப்போ ரெகுலரா நம்ம வீடியோஸ் போடுறோம், கம்யூனிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணணும்னு பாக்குறோம். இந்த முயற்சியில் இருக்கிறனால நம்ம இதுலயே இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இந்த மாதிரியான டிவைஸ் எல்லாம் வந்து ஒரு டெய்லி டிரைவரா யூஸ் பண்ணி என்ஜாய் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அப்படி தின்னாயிட்டே போற மாதிரி. கண்டிப்பா டைம்னு ஒன்று இருக்காது. ஒர்க் ரிலேட்டடா பண்ண முடியாது. கொஞ்சம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை என்ஜாய் பண்ண முடியாம போயிடும். கரெக்ட் தான். அது கொஞ்சம் வருத்தமா தான் ப்ரோ இருக்கு. எனக்கு வருத்தம் தான்ப்பா அப்படின்னு வர அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் நாங்கெல்லாம் வந்து போயஸ் கார்டன்ல யூடியூப் சேனல் வைக்க கூடாதா? ஏன் நாங்கெல்லாம் ஒரு 10 பேரை கூட கூப்பிட்டுக்கிட்டா நல்லதுங்க. தனியா போய் அடி வாங்கணும்ல. யாரும் அந்த நாங்கெல்லாம் கேட்டீங்கன்னா நமக்காக நரேஷும் சிவாவும் SRKவும் வாங்குவாங்க. அப்படியா? இல்ல ப்ரோ, நமக்காக இவங்க நினைப்பாங்க உங்க வீடியோவையும் பார்த்து உங்களுக்கு அடி வர. சரி ஓகே. அடுத்து வந்து ஸ்கை ஹாக் அப்படிங்கிறவர் வந்து I bought Samsung M34 in February 2024 bro for my mother casual usage. Recent ஒரு அப்டேட் வந்துச்சு ப்ரோ. அப்படியே மதர் போர்டும் மர்கையாவா போச்சு. அவ்வளவுதான். I am at ஊரப்பாக்கம் அண்ட் நியர்பை சர்வீஸ் வந்து கூடுவாஞ்சேரியில. சர்வீஸ் சென்டர் போனால் 9500 சொல்றாங்க. CPU ரீபால் பண்ணால் சரியாகுமான்னு தெரியல. எக்ஸ்சேஞ்ச் பண்ண 1500 தான் வரும்னு சொல்றாங்க ப்ரோ. உங்களோட சஜஷன் சொல்லுங்க. ரிச்சிஸ்ட் போகிறது எனக்கு டைம் இருந்தா இருக்காது. ஒர்க்கிங் அஸ் சேல்ஸ் இன் நெக்ஸா ஷோரூமா? சேல்ஸ் பர்சன். ஓகே, சண்டே ஆல்சோ ஒர்க்கிங். ஓகே சரி ப்ரோ. ஆக்சுவலாக வந்து M34 ஸோ அப்போ எக்ஸினாஸ் பேஸ்டு தானே. CPU ரீபாலிங் பண்ணலாமான்னா நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து நீங்க ஐயோ எல்லாருக்குமே ரிப்ளை பண்ண முடியல. கமெண்ட் சொல்லல, டெலிகிராம்லயும் பண்ண முடியல. நான் அதுக்கு தான் நிறைய வருது இல்ல, நான் கிண்டலா சொல்லல. பேசாம அந்த 10 ரூபா ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடலாமான்னு தோணுது. ஏன்னா நிஜமாவே யாராவது க்ரூஷியலா கேட்கணும்னு நினைக்கிறவங்க கேட்கறது கரெக்ட். இப்போ என்ன இது அவ்வளவு ஸ்பேம் ஆகுறதுனால என்னால இப்போ இவருக்கு வந்து நான் பீட்டர் ப்ரோ நம்பர் கொடுக்கலாம்ல, ஒரு சர்வீஸ் இன்ஜினியர் நம்பர் கொடுக்கலாம்ல, அவர்கிட்ட ஒரு கேட்கலாம்ல. M34 எனக்கு இப்படி ஆயிடுச்சு, CPU ரீபால் பண்ணா ஃபிக்ஸ் ஆகுமா? CPU ரீபாலிங் பண்ணா 3000 ரூபாய்க்கு ஆகும்னு வைங்க. அட்லீஸ்ட் 3000 ரூபாய்க்கு பண்ணிட்டு ஃபோன் கண்டிஷன் ஆயிடும், பேக் டு நார்மல் ஆயிடும், பக்காவா புதுசா இருக்கும். இப்போ அவர் எதர் எக்ஸ்சேஞ்ச் போடலாம், இல்லாட்டி அடுத்து திரும்பியும் சாஃப்டா அம்மாக்கு அடுத்து ஒரு 2 வருஷம் ஒப்பேத்திடலாமே. கரெக்ட். ஸோ இதுதான் ப்ரோ, எனக்கு இதுதான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ரீபால்ல ஃபிக்ஸ் ஆகுமான்றதை நீங்க கேட்டுக்கணும். ரீபால் ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க ப்ரோ. நிறைய பேர் பீட்டர் ப்ரோ நம்பர் கேட்டாங்க, பேட்டரி விஷயங்களுக்கு நிறைய பேர் கேட்டாங்க. நீங்க உங்க இதுல டிஸ்கிரிப்ஷன்லயே மென்ஷன் பண்ணிருங்க, போடுவோம். பீட்டர் ப்ரோ போட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு மடிப்பாக்கம் அவருக்கு வந்து கடை பேர் வேற சரியா தெரியல அப்படின்றாங்க. போன் வேற என்ன வீடியோல கூட கேட்டிருந்தாங்க, ஒன்லி போன்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க. நீங்க பேர் கரெக்டா சொன்னாங்க பாருங்க, யுவர் போன்ஸ் தேட்னா அவன் வரல ப்ரோ அப்படின்ட்டு இருந்தாங்க கூகுள்ல.
அவர் யூஎஸ் ஃபோன் ஸ்டோர் தான் வச்சிருக்காரு. இதுல என்ன ஹைலைட்னா, இப்போ நீங்க உடனே எப்படி எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு அவரோட கடை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு வேலை வலு அதிகமாச்சுன்னா நீங்க உடனே ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா நடக்குமா? ஆமா. ஸோ எல்லா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸையுமே நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த மனுஷனை போட்டு உருட்டக்கூடாது, சரியா? அப்புறம் கணேஷ்குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து விவோ X200 FE பேட்டரி 7 hours தான் ப்ரோ வருது, கேண்டி கிரஷ் விளையாடுனா பேட்டரி சீக்கிரம் ட்ரெயின் ஆகுது ஜி, சாம்சங் S23 தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரெண்டும் ஒரே மாதிரி தான் பேட்டரி இருக்கா? வேற யாரு? நான் தான் ப்ரோ. இதுக்கு அப்டேட்ஸ் வருங்க, வந்தா ஆகணும். ஏன்னா T4 Ultra இதே மாதிரி கேவலமா தான் இருந்துச்சு. இன்ன வரைக்கும் எனக்கு அப்டேட் கொடுக்கல. எனக்கு அதுதான் இந்த T4 Ultra கரெக்டாக அப்டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டான். 264 MB அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சூப்பராக ஃபோன் மாறிடுச்சு. பேட்டரி லைஃப் வந்து எல்லாமே கலவே வர மாட்டேன். இன்ன வரைக்கும் வரல இவனுங்க. என்னடா பண்றீங்க? அவனுங்க ஏதோ ஒரு வாரமா உட்காந்து பஞ்சர் ஓட்டிட்டு இருக்காங்க. வரட்டும், அவனுங்க அப்டேட் கொடுத்தாங்கன்னா பார்க்கலாம் ப்ரோ. நானும் வந்து அதுக்கான முயற்சி தான் எடுத்து. இப்போதைக்கு பேட்டரிக்காக அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியலைங்க. அது அந்த பேட்டரி அந்த மாதிரி இல்ல. வெறும் போட்டோகிராஃபிக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். வீடியோகிராஃபி வேற லெவல்ல சும்மாவே வாமாவுதுங்க போனு. வீடியோகிராஃபி நல்லா இருக்கு, ஆனா ட்விஸ்ட் என்னன்னா ஸ்டெபிலைசேஷன் இல்ல. வெள்ள அடிச்ச மாதிரி இருந்துச்சு ப்ரோ. வீடியோ பார்த்தேன் நானு. நீங்க செல்ஃபி எடுத்ததெல்லாம் ஒரு மாதிரி 13sலயே இதுலயே எடுத்தேன் ப்ரோ. இது 13s-ஓட வே பெட்டர் நிறைய விஷயத்துல. ஆனா பிரச்சனை என்னன்னா 13s ஸ்டெபிலைசேஷன்ல ஒர்க் பண்ணி. ஆமா, அவன் வந்து கேமரா ஸ்டெபிலைசேஷன் நல்லா இருக்கு. நம்மால வந்து ஜிட்டர் தெரியுறாரு. இவரு உட்கார்ந்து ஜிட்டர் ஆயிட்டு கிளிக் கிளிக்னு. ஆனா கலர் செமையா இருக்கு. பின்னாடி ஸ்கைல வந்து கொஞ்சம் கிளவுட்ஸ் எல்லாம் தெரியுதுன்னு வைங்களா பின்னாடி. ஆனா 13sல கிளவுட்ஸ் எல்லாம் பெருசா தெரியாது, ஆனா ஸ்டேபிளா இருக்கும் வீடியோ. ஆமா, அது வந்து இப்போ ஆடியன்ஸ் கையில நம்ம கொடுத்துறோம். அது கன்சூமர் கையில. உங்களுக்கு என்ன வேணும்ன்றது நீங்க. நான் இதை வாங்குறதுக்கு பதிலா நீங்க X200 வாங்கிருங்க, சூப்பரா இருக்குங்க அந்த போன். நான் எல்லாருக்குமே அதான் சொன்னேன். நான் X200 FE கேட்டவங்களுக்கு நீங்க பேசாம வெயிட் பண்ணி டிராப் கீது சேல்ல வந்துச்சுன்னா X200 வாங்கிருங்க. FE-யோட அது பெட்டர், ஸ்டேபிளாவும் இருக்கு அந்த சிப். 9400 நல்லா இருக்குது. அது இந்த இது கோளாறான சிப்புங்க. இது வந்து RO கோளாறு, ஓவர் கிளாக் 9300. அப்புறம் எப்படி நம்ம நம்ப முடியும்? ஆமா, சரி விடுங்க, இந்த மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள். ரைட்டுங்க. ஸோ இதோட நம்ம இன்னொரு பதில சந்திப்பா. ரீம் சிவபரணி, கௌதம், பார்க்கலாங்க. பாய் பாய்.